யார் பெரியப்பா இதெல்லாம் டெக்கரேட் பண்ணது? நீங்களா? இல்லடா, நம்ம டிரைவர் குணாவும் ஜானும் சேர்ந்து தான் பண்ணாங்க. சரிங்க பெரியப்பா. சரிடா, நீ வெயிட் பண்ண. ரிஷியும் உங்க அப்பாவும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டிடலாம். அவங்களாம் எதுக்கு பெரியப்பா கூப்பிட்டீங்க? என்னடா, உன்னை கட்டிக்க போறவன் அவன், அப்புறம் அவனை கூப்பிட வேண்டாமா? ரிஷி ரொம்ப நல்ல பையன், நீ பயப்படுறத நிறுத்து, சரியா? நீ வெயிட் பண்ணிக்கிட்டு, நான் இப்போ வந்துடுறேன். பெரியம்மா எங்க பெரியப்பா? இப்போ வந்துருவா. இந்த ரிஷி யார் வர சொன்னா? என்ன சின்னம்மா சோகமா இருக்க மாதிரி இருக்கு? ஹாப்பி பர்த்டே சின்னம்மா. என்னாச்சு? என்னாச்சு மை டியர் பொண்டாட்டி? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கு? இன்னைக்கு ரிஷியும் உங்க அப்பாவையும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்களாம் பெரியப்பா. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை பார்த்தாலே பிடிக்கல எனக்கு. அவ்வளோதானா? அதை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கவலையை விடு. அவன் வந்த வேகத்திலே எப்படி போறான்னு மட்டும் பாரு. அப்படியா? என்ன பண்ண போற? நானும் ஜானும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அப்படியா? என்ன திட்டம்? பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. அப்புறம் இந்த ட்ரெஸ்ல நீங்க பாபி டால் மாதிரி இருக்கீங்க சின்னம்மா. நிஜமாவா? போய் தானே சொல்ற. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே சுத்தமா பிடிக்கல. சாரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், செம்மையா இருக்கு தெரியுமா? நீ இந்த மாதிரியே அப்பப்போ ட்ரெஸ் போடு, பார்க்க அழகா இருக்கு. சரி மாமா, உங்களுக்காக நான் போடுறேன். ம். ஆமா, நீங்களும் பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. என்ன விஷயம்? அது வந்து பர்த்டே தீம் வந்து பிங்க் கலர்னு சொன்னாங்க. அதான் நானும் பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன். என் பொண்டாட்டிக்கு மேட்சா ட்ரெஸ் போடணும்ல, அதுக்காக தான். அப்பதான் பார்க்க கப்பிள்ஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். செம்மையா இருக்க இன்னைக்கு. தேங்க்யூ. அப்புறம் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன்ல, எதுவுமே வாங்காதீங்கன்னு. நான் தான் சொன்னேன்ல உனக்கு தருவேன்னு. சொல்லுங்க, என்ன கிஃப்ட் காமிங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே என்னை பார்க்க என் ரூமுக்கு வா, நான் தரேன். இப்பவே தாங்க, யாருமே இல்லைல்ல. அது இல்லை, எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் அது ரூம்லேயே வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ வா, நான் தரேன். எல்லாருக்கும் முன்னாடி அந்த gift கொடுத்தேன்னா சந்தேகப்படுவாங்கல்ல, அதுக்காகத்தான். நேற்று தான் ரவுடி மாதிரி பேசுனீங்க. உங்க பெரியப்பா எதிர்த்து நான் கூட்டிட்டு போயிருவேன்னு. இப்போ இவ்வளோ பயப்படுறீங்களே. ஏய், இப்போ கூட ஒன்றும் இல்லை, வரியா என் கூட? ஏதோ பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பெருமையா இருந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீ லவ் சொன்ன அன்னைக்கே நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். பாவமாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு? உங்க யோசனை தான். சரி, வரியா போலாமா நம்ம ஊருக்கு? இரு, பெரியப்பாட்ட கேட்டு சொல்றேன். பெரியப்பா! ஏய், ஏன்டி என்னை மாட்டி விட பாக்குற? நான் இல்லைங்க. அடப்பாவி, நேற்று தான் ரவுடின்னு சொன்னேன். இப்போ வேகமா ஓடி போய் அங்கே போய் நிற்கிற. எல்லாம் பில்டப்பு. இல்ல இல்ல, நான் நிஜமா ரவுடிதான். இருந்தாலும் உங்க பெரியப்பா பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படி ஒத்துக்கோ. நல்லா அருமையா டெக்கரேட் பண்ணிருக்க குணா, சூப்பர். தேங்க்ஸ் சார். சரி மைத்ரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீ கேக் வெட்ட போறேன், அங்க போய் நில்லு. ஹாய், விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மருமகளே. தேங்க்யூ அங்கிள். அடடே, வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. ஹாய் ரிஷி, எப்படி இருக்க? ஐ எம் குட் ஆண்டி. மைத்ரி, நான் உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது என் கையிலே உனக்கு போட்டு விடணும். சூப்பர் ரிஷி, போட்டு விடு. பெரியமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பெரியமா, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இருமா, மாப்பிள்ளை போட்டு விடுறேன்னு சொல்றாருல, சும்மா இரு. நீ போட்டு விடு ரிஷி. பெரியப்பா வேணாம் பெரியப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பெரியப்பாக்காகடா, ப்ளீஸ்டா. பெரியமாக்காக வேண்டா, ப்ளீஸ்டா. எங்களுக்கு வேற யார் இருக்கா சொல்லு. சின்னம்மா, இவ்வளவு தூரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல, போட்டுக்கோங்க. என்னடா பேசுற? நீ போடு, பரவாயில்ல, பாத்துக்கலாம். மாடி போட்டுக்குமா, மாப்பிள்ளை எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாரு. சரி பெரியப்பா. பாருங்க, இவ்வளவு பேர் சொல்லியும் கேட்கல, அந்த டிரைவர் சொன்னோன்னு கேக்குறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவருக்கு இருக்கிற மதிப்பு உங்க பெரியப்பா பெருமாக்கு இல்லையா? அது வந்து நீ எதுவும் பேசாத, அமைதியாரு. பரவாயில்ல ரிஷி, யார் சொல்லி போட்டா என்ன, அவ போட்டுக்கிட்டா சரி, எனக்கு அதுவே போதும். இப்ப குணாவும் நம்ம வீட்ல ஒருத்த மாதிரி ஆயிட்டான். ஓஹோ, சரிங்க ஆண்டி.
நீ போட்டு விடுப்பா. கேக்கு வெட்டணும், டைம் ஆகுதுல. சரிங்க ஆண்டி. வாவ், வண்டர்ஃபுல்லா இருக்கு உனக்கு. ஆமாடாமா, ரொம்ப அழகா இருக்கு. சரி, கேக்க வெட்டு. சரிங்க பெரியம்மா. ரிஷி, கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே. கேக் வச்ச இடத்துல டிரைவருக்கு என்ன வேலை? அவனை போக சொல்லுங்க. எங்க வீட்ல வேலைக்காரங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் நாங்க வச்சிருப்போம். அந்த டிரைவரை போக சொல்லுங்க. ரிஷி, இதுல என்ன இருக்கு ரிஷி? ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் கிளம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மைத்திலி, நீ கேக் வெட்டு. உங்க வீட்ல என்ன ரூல்ஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எங்க வீட்டுலாம் அப்படி கிடையாது. நாங்களாம் வேலைக்காரங்களாம் அப்படி பார்க்க மாட்டோம். சரி சரி மைத்திலிமா, கோவப்படாத. கேக் வெட்டுப்பா. பெரியம்மா சொல்றேன்லம்மா, கேக் வெட்டு. இல்ல பெரியம்மா, எனக்கு தலைவலியா இருக்கு, நான் வரேன். மைத்திலிமா நில்லுமா. டேய் மைத்திலி நில்லுடா. அந்த டிரைவரை சொன்னா இவளுக்கே கோவம் வருது. சரி மச்சான், நீ கண்டுபிடிச்சிட்டு சொல்லு. நான் ஃபோனை வைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? நாளைக்கு மேனேஜர் வந்துருவாரு. இப்போ இந்த ஃபைல் எங்க நான் தேடுறது? ஆஃபீஸ் முழுக்க தேடியாச்சு, எங்கேயும் இல்லை. ரிங் போகுது. பொண்டாட்டி வேற கால் பண்றாளே. இப்போ அட்டன் பண்ணலன்னா கண்டிப்பா கோவப்படுவா. ஹலோ. பண்ணி எரும மாடு. மதியானத்துலேருந்து உனக்கு எவ்வளோ கால் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஒரு வாட்டி கூட ஃபோன் அட்டன் பண்ணி பேச முடியல உன்னால. போனதுலேருந்து உன் குரலை கேட்காம எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பைத்தியம். இப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, உனக்கு ஒர்க் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஃபோன் அட்டன் பண்ணி எனக்கு ஒர்க் இருக்குடி, அப்புறமா கூப்பிட்றேன்னு ஏதாச்சும் சொல்லலாம்ல. எத்தனை கால் பண்ணேன், ஒரு கால் கூட உன்னால் அட்டன் பண்ண முடியல. சாரிடி, கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதான். ரொம்ப தலைவலியா இருக்கு பொண்டாட்டி, நான் அப்புறமா கூப்பிடட்டுமா? என்னாச்சுடா, உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, தலைவலியா இருக்கு அவ்வளவுதான். நான் அப்புறமா கூப்பிடுறேன் ப்ளீஸ் டி. டேய் சொல்லுடா, ஏதாச்சும் பிரச்சனையா? உன் குரல் என்னால் கேட்கவே முடியல, ரொம்ப சோகமாக தெரியுது. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுமா. லூசு லூசு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலை தாண்டி ரொம்ப வலிக்குது. நான் உன்னை காலையில கூப்பிட்டுமா ப்ளீஸ் டி? இப்போ ஃபோனை கட் பண்ணட்டுமா? டேய் கொஞ்ச நேரம் மட்டும் பேசிக்கிறேன்டா, உன் கூட பேசணும் போல இருக்குது. பாய் டி, நான் உன்னை காலைல கூப்பிடுறேன். ஏய் ஃபோனை கட் பண்ண. சாரி பொண்டாட்டி, உன் கூட என்னால பேச முடியல. என் மனசு முழுக்க பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கேன்டி. அதனால உன் கூட என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி பேச முடியலடி. ஐம் சாரி. நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆனோடனே உன்கிட்ட நான் கண்டிப்பா பேசுவேன். எனக்கு தெரியும் நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ மிஸ் யூ so much. என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா என் கூட பேச மாட்டேங்கிற? இல்லை, எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்க. டேய் செல்லம், உங்கள் அப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான், அது நல்லாவே தெரியுது அம்மாவுக்கு. நம்ம 2 பேரும் அப்பாவை பார்க்க போவோமா? என்னால் உங்கள் அப்பாவை பார்க்காம இருக்க முடியலடி. எனக்கு தெரியுது என் புருஷன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான்னு. ஆனால் அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ அவனை நான் உடனே பார்க்கணும் போல இருக்கு. மனோ கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லுவோம். இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. மனோ மனோ. நிவ்யா கூப்பிடுற மாதிரி இருக்கு. எந்த நேரத்துல இதை கூப்பிடுறா? என்னாச்சுமா இவ்வளோ சோகமா இருக்க? உடம்பு கிடம் சரியில்லையா? வயிறு வலிக்குதாடா? ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போகுமா? என்னாச்சு சொல்லு. அண்ணா, எனக்கு உடனே கண்ணாவை பார்க்கணும் போல இருக்கு. அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு தோணுதுண்ணா. என் கூட ஃபோனும் சரியா பேச மாட்டேங்கிறான். ஒர்க் ப்ரெஷரா இருக்கும்டா, அதனால தான் பேசாம இருப்பான். காலையில வந்துட்டு நல்லா பேசுவான்டா. இல்லைண்ணா, எனக்கு தெரியும் அவனை பற்றி. எவ்வளோ ப்ரெஷரான ஒர்க் இருந்தால் கூட என் கூட உட்காந்து பேசுவான், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். இப்போ அவாய்ட் பண்ணுறான்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னு தோணுது. அவனை நேரில்
பார்க்கணும் போல இருக்குண்ணா. என்னை கூட்டிட்டு போனா ப்ளீஸ்டாண்ணா, என்னை கூட்டிட்டு போடா. என்னடா பேசுற? இந்த நேரத்துல நீ டிராவல் பண்ணக்கூடாதுன்னு தானே அவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். இப்ப எப்படி நான் உன்னை கூட்டிட்டு போறது? அதெல்லாம் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது. எங்கள் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி என் குழந்தைய வயிற்றில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கும் என் குழந்தைக்கும் எதுவும் ஆகாதுண்ணா. ப்ளீஸ்டா, என்னை கூட்டிட்டு போனா. அவனை பார்க்கணும் போல இருக்கு. குட்டிமா புரிஞ்சுக்கூடா, இந்த நேரத்துல டிராவல் பண்ணக்கூடாது. இது மட்டும் புஷ்பா ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. இப்போ உன்னால் கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியலன்னா சொல்லு, நானே பஸ் ஏறி போய்க்கிறேன். எனக்கு என் புருஷனை பார்க்கணும். உன்னால் முடியுமா முடியாதா? அது இல்லடா, என்ன சொல்ல வரேன்னு கேளு குட்டிமா. இந்த நேரத்துல ஃப்ளைட் டிக்கெட் கூட கிடைக்காதுடா. காலையில வேணா அண்ணா ட்ரை பண்றேன். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பஸ்லையாச்சும் என்னை கூட்டிகிட்டு போ. சரி, காலையில போவோம். அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம், சரியா? நிஜமா என்னை கூட்டிகிட்டு போவல? நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நான் வாட்டிக்கு கிளம்பிட்டே இருப்பேன். எனக்கு என் புருஷனை பார்க்கணும், அவ்வளோதான். அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான், இல்லைன்னா என்னை அவாய்ட் பண்ணவே மாட்டான். இந்த நேரத்தில் ஆன்ட்டி கூட அவன் கூட இல்லை. அவன் அங்கே தனியாக இருக்கான்னா பயமாக இருக்கு. என்னடா குட்டிமா பேசுற? ரஞ்சித்தும் ஸ்வேதா தான் அவன் கூட இருக்காங்கல்ல, அது எப்படி அவனை தனியா விட்டுருவாங்க? எதனா பிரச்சனைனா அவங்க உனக்கு சொல்லியிருப்பாங்களேடா. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு மனசே சரியில்லைண்ணா. சரி சரி, ஃபீல் பண்ணாத. காலையில எழுந்திரிச்சோடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போறேன், சரியாம்மா? இந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாதுடா. அண்ணா இருக்கேன்ல, உன்னை கூட்டிட்டு போறேன், பத்திரமா கூட்டிட்டு போறேன். அம்மா அப்பா ஏதாச்சும் சொன்னா கூட நான் அவங்கள சமாளிச்சு உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? இப்போ போய் தூங்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அதனால தான் நான் இப்படி சொன்னேன். என்னை நாளைக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவில்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இப்போ போய் தூங்கு. ம். குட் நைட். குட் நைட். ஆமாம், இன்னும் அண்ணி அவங்க அம்மா வீட்டிலேருந்து வரலையா? இல்லடா, அவங்க அம்மாச்சிக்கும் தாத்தாவுக்கும் அவங்க பேரனை பிரிய மனசு வரலையா, அதனால நாளைக்கு வரேன்னு சொன்னான். சரிடா. சரி போய் தூங்கு, நாளைக்கு கிளம்பணும்ல. ஆமாண்ணா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாளைக்கு என் புருஷனை பார்க்க போகிறேன். அண்ணா அண்ணா, நம்ம கிளம்புறத அவன்கிட்ட சொல்ல வேணாம். எனக்கு எத்தனை வாட்டி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான், அதனால நான் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். சரிடா. இப்போ போய் தூங்கு, சரியா? சரிடா அண்ணா. இப்போ என்ன பண்றது? இந்த நேரத்துல டிராவல் பண்ணக்கூடாது. இவ வேற இப்படி அடம் பிடிக்கிறாளே. புஷ்பா ஆண்டிக்கு தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க. எனக்கு பயமா இருக்கு அவளை கூட்டிட்டு போகவே. நம்ம முடியாதுன்னு சொன்னா அவளே கிளம்பி போயிடுவா. நம்ம கொண்டு போய் விடுறதுதான் சேஃபா இருக்கும். நாளைக்கு அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.